ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவு 3 கிரக சேர்க்கை 15 நாட்கள், அதாவது மார்ச் 17 முதல் மார்ச் 31 வரை சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் மீனராசியில் 7ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை பெறுகிறார்கள். இப்போ நம்ம ஜனன ஜாதத்தின்படி நம்மளுக்கு சனி திசை கூட நடந்துகிட்ருக்கலாம், அல்லது சூரியன், சுக்கிரன், புதன் திசைகள் கூட நடந்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது இதனுடைய சப்பு பீரியடுன்னு சொல்லக்கூடிய புத்திகளோ அந்தரங்களோ சூட்சுமங்களோ கூட நடந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி 4 கிரகத்தினுடைய தாக்கம் நம்ம ஜாதத்தில் இருக்கும் பொழுது அது எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ சனி நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீடுங்கிறது உழைப்புங்க. ஆனால் அகம் சார்ந்து எடுக்கும் பொழுது அது நோயை குறிக்குது. ஆனால் புறம் சார்ந்து எடுக்கும் பொழுது, வெளி உலகத்தின் சார்ந்து எடுக்கும் பொழுது அது வேலையை குறிக்குது. சில பேருக்கு கடனை குறிக்குது, சில பேருக்கு வழக்கை குறிக்குது. அதனால் பகை, நோய், கடன் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய தாக்கத்தை இந்த 3 கிரகங்களுக்கும் ஏற்படுத்துகிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு கிரகம் எந்த ராசியில் போனாலும் அங்கே இருக்கிற நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலனை தருது. இப்போ சூரியன் நம்மளுக்கு விரையாதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. ரகசியமான நடவடிக்கைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு இன்கம் டேக்ஸு ரைடு போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் 12ஆம் இடம். அதே மாதிரி ஒரு மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணுறது, லெபார்ட்டரி ரிசர்ச் பண்ணுறது, இதெல்லாம் 12ஆம் இடம். அதே மாதிரி வெளிநாட்டு வேலை, மறைவிடத்தில் வாழுதல், சிறைவாசம் போதல், இதெல்லாம் 12ஆம் இடம். அப்படிப்பட்ட கேரக்டர் வச்சுருக்கிற சூரியன் நம்மளுக்கு சனி நட்சத்திரத்தில் போகிறாரு. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்படிப்பட்டவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த 7ஆம் இடம்ங்கிறது நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள். அது நம்மளுக்கு மேலே வேலை பார்க்குற உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மனிதர்களாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம். இதெல்லாம் சூரியனுக்கு கனெக்டிவிட்டி வரும். அப்புறம் 7ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது எதுக்கிற இடம்தாங்க 7ஆம் இடம். நம்மளுக்கு எப்படியாவது ஒரு வகையில் அப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னாலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது உங்கள் திறமையில் தான் இருக்குது. இப்போ நம்ம லக்னாதிபதி யார்? புதன். நமக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானாதிபதி யார்? புதன். அந்த புதனும் அங்கே 7ஆம் வீட்டில் சூரியனோட சேர்றாரு. அப்போ 7ஆம் இடம்ங்கிறது நம்ம சமூகத்தை பார்க்குறோம், சமூகத்துக்கிட்ட சரண்டர் ஆகிறோம், கணவன் மனைவி உறவு சார்ந்தும் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். அதில் சில குழப்பங்கள், நடுக்கங்கள், சந்தேகங்கள், அவஸ்தைகள் இதெல்லாம் சூரியன் கொடுக்குறாரு. அடிஷனலாக இது பத்தாதுன்னு சுக்கிரன் வேறு அங்கே சேர்ந்துக்கிறார். இப்போ சுக்கிரன் யார்? நம்மளுக்கு தனாதிபதி, 9ஆம் இடத்த அதிபதி, பாக்கியாதிபதி. அந்த சுக்கிரன் வேறு சேர்ந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஆதிபத்திய ரீதியில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு புதன் அப்படிங்கிறவர் உறவுகள் சார்ந்த விஷயத்தை வச்சுருக்காரு. கம்யூனிகேஷன், நம்மளுடைய திறமைகள், கலைத்திறமைகள், படைப்பாற்றல், எழுத்து, ஒப்பந்தம், சந்தோஷம், நண்பர்கள், குதூகலம், மகிழ்ச்சி, கலைகள் இத்தனையும் புதன் வச்சுருக்கார் நட்சத்திர ரீதியாக. அதே மாதிரி சனியும் இதே மாதிரி ஆதிக்கத்தை வச்சுருக்கார். ஆனால் சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தர்மத்துக்காக செய்கிறார். அதாவது நம்ம ஒரு தெய்வ பலம், பூர்வீக பலம், ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு, நமக்கு உண்டான செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, வில் பவர், இதையெல்லாம் குறிக்கிறவராக சூரியன் இருக்கார். ஆனால் விரையாதிபதி. ஸோ இந்த 2 பேரும் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது சுக்கிரன் நமக்கு ரொம்ப ரொம்ப மைனஸில் தான் இருக்காருங்க. என்ன தான் நீங்கள் ஆதிபத்தியம் 2ஆம் இடம் பாக்கியாதிபதி ஸ்தானம்னு சொன்னாலும் கூட அவருடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? நம்மளுக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியில் போராடமாக இருக்குது, 8ஆம் இடமான மேசராசியில் பரணியாக இருக்குது, 12ஆம் இடமான விரயஸ்தானமான சிம்ம ராசியில் பூரமாக இருக்குது. இப்படிப்பட்ட சுக்கிரன் இங்கே சனி நட்சத்திரத்தில் இவங்களோட சேர்றாங்க. அப்படிங்கும்போது கஷ்டம்னு ஒன்று இருக்குது.
இப்போ ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையை 10 மணி நேரம் இழுத்துக்கிட்டு இருந்தால் கஷ்டந்தானே. அந்த மாதிரி டிலே பண்ணுற வேலையை சுக்கிரன் பண்ணுவார். அதே மாதிரி தான் சுக்கிரன் வந்து உறவுகள் சார்ந்த பிரச்சனை. சுக்கிரன் வந்து பெண் சம்மந்தப்பட்ட கிரகங்கள், காஸ்டியூம்ஸு, நம்ம வாசனை திரவியங்கள், மேக்கப்பு, ஆடம்பரம், அணிகலன்கள், இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி திருமணமாகாத பெண்களை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். அது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறனால இப்போ இந்த காலகட்டத்தில் போய் நம்ம வந்து திருமண வரன் பார்க்குறோன்னு வைங்க, அப்போ பேசும்போது என்ன ஆகும், ஏற்கனவே சுக்கிரன் சூரியன் அங்கே ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சனி நட்சத்திரத்தில். சனி நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்குது. இந்த 15 நாள் பேசாமல் ஒத்தி வச்சுருங்க, அந்த வேலைக்கே போகாதீங்க. திருமணம் சார்ந்த வேலைகள் வேண்டாம் அப்படின்னு வச்சிடணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ இதே வந்து ஒரு தொழில் ரீதியாக இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, வேலை பார்க்குறது, ஒரு தொழிலை நடத்துறது, நிர்வாகம் பண்ணுறது, பண வரவு, இதுக்கெல்லாம் வந்து சாதகமாக இருக்குது. கஸ்டமருடைய பணம் நம்மளுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவன் சார்ந்து மனைவி சார்ந்தும் கூட நம்மளுக்கு சில பண வரவு எதிர்பார்க்கலாம். ஆனால் உறவை எதிர்பார்க்க முடியாது. அப்போ வேலை சார்ந்து நல்ல விஷயங்களையும், பணம் சார்ந்து தொழிலை சார்ந்து நல்ல விஷயங்களை கொடுக்குற இதே கிரகம் உறவுகளுக்கு நல்லா இல்லை. அப்போ குழந்தை வழி உறவுகளாக இருக்கட்டும், பெற்றோர்கள் வழி உறவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் நடந்துக்கணும். நம்மளுக்கு ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கணும். தொற்று நோய்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், தண்ணி சேரலை, அல்லது ஒரு கூட்டத்தில் போய் கலந்துட்டு வந்தேன், அதிலிருந்து எனக்கு ஃபீவர் ஆகிடுச்சி, அல்லது டிசென்ட்ரி ஆகிடுச்சி, ஏதோ ஒன்று கிருமிகளால் வரக்கூடிய தொற்று நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிறது. தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட கேஸ் ட்ரபிள்கள், அஜீரண கோளாறுகள், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெல்த் ரீதியாக இந்த 15 நாள்லேயும் உறவு ரீதியாகவும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக, உழைப்பு ரீதியாக, மூளை உழைப்பு சார்ந்து அடுத்தவரை டிபெண்ட் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் ஒர்க்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, கான்ட்ராக்டு, உற்பத்தி சார்ந்த தொழில், எல்லா விஷயத்துக்குமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.